நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் வீடையையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மழை இங்கில்லையே, வெயிலும் இல்லையே, வானவில் வந்ததே அம்மணியே. மலர் இங்கில்லையே, காற்றும் இல்லையே, பூமணம் வீசுதே அம்மணியே. காற்றினில் ஆட கண்ணே உன் கார்குழல் காற்றினில் ஆட பெண்மீன்கள் இறங்கி உனை வந்து தேட காலாட்டும் தாயே வாலாட்டும் சேயே நீ நான் தான் யாரோ மழை இங்கில்லையே, வெயிலும் இல்லையே, வானவில் வந்ததே அம்மணியே. மலர் இங்கில்லையே, காற்றும் இல்லையே, பூமணம் வீசுதே அம்மணியே. அம்மா ரயில் அடிபட்டுச்சுலே. அம்மா செத்து போச்சுக்கா. அம்மா செத்து போச்சுலே. சொல்லுங்க, என்னாச்சு? என்னது இது? அம்மாவோட ஐடி போடல.
ஐயோ அழாதீங்க. வாங்க வாங்க தைரியமா இருங்க. வாங்க அழாதீங்க. சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பாடி கொடுத்துடலாம் சார். போஸ்ட்மார்ட்டம் முடியாம எப்படியே பாடி கொடுக்க முடியும்? எஸ்பி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும். சார் அந்த அம்மா எங்க ஸ்டாஃப் சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆ பாடி அனுப்பிச்சு வைங்க சார். அழாதீங்கம்மா. வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாருங்க. அவங்களுக்கு பின்னாடியே அனுப்பிச்சு வைக்கிறோம். பாப்பா போமா. பச்சல ஏறு ஏறு ஏறு. சரியா போச்சா? கூட பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுமா. எழுந்திரி. மோசன் கல்லு மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. அப்படியா? பெட்ஷீட் தள்ளு. சாலமா, என் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, கிளம்புறோமா. மறுபடியும் மண்டே உடைச்சு இந்த பக்கம் அனுப்பிச்சு வைக்காத. காமெடி பண்ணாதீங்க, போங்கம்மா. வணக்கம் சார். மேடம், என் பேத்திக்கு இதே மாதிரி செல் தான் வாங்கி தந்திருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க வைக்கிறேன். நல்லா படிப்பா. எல்லாம் பிஎஃப் லோன் போட்டு தானே. என்ன பாக்குற? கடைசியில நீ தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு போகணும் சாலமா. சார் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இந்த ஃபார்ம்ல உன் பேரு, அட்ரஸ், உன் பசங்க போன் நம்பர் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடு. அக்கவுண்ட் செக்ஷன்ல கொடுத்துறேன். உனக்கு எவ்வளவு பணம் வருதுன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு கொடுக்குவேன் சார். மெதுவாவே கூட. உனக்கு தான் இன்னும் 2 மாசம் டைம் இருக்குல்ல. அப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா வேலை செய்யும் போது வர சொன்னீங்க? நான் என்னமோ நாளைக்கே பணம் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போ போய் வேலையை பாரு போ. சார், டிஎம் சார், எங்கேயோ அவசரமா போற போல இருக்கு சார். ஆமா, எனக்கு பொண்ணு பார்க்க போறேன். என்ன சார்? என்ன மேட்டர்னு சொல்லுமா. ரிட்டையர்மெண்ட் பேப்பர் சார், ஃபில்அப் பண்ணோம். வீட்டுல கொண்டு போய் பண்ணலாம் பார்த்தா பசங்க ஒன்னொன்னுல பிஸியா இருக்கும். அதுங்கள்ட்ட கெஞ்சிட்டு கிடக்கணும். சரி சரி, கொடுத்துட்டு போ. பார்த்து வைக்கிறேன். நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, ஃபில்அப் பண்ணுவோம். நல்ல பொண்ணா பாருங்க சார். கடவுளே, சேட்டை பாரு. எவ்வளவு பாட்டில் பாரு. இப்பயே குப்பை சேர்த்துந்தா எங்க போய் முடியுமோ? இங்கதான் முடியும். பேசாம வேலையை பாப்பியா? பச்சை பாட்டிலையும் வெள்ளை பாட்டிலையும் தனித்தனியா பிரிச்சு மூட்டை கட்டிருங்க. பாட்டில ஒரு லேபிள் கூட இருக்கக்கூடாது. நான் அந்த இடத்துல குட் மார்னிங்க. அங்க போய் உட்காரு, வரேன். இதை அப்புறம் பாத்துக்கலாம். மழை நல்லா வர மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிற வேலையை பாருங்க. எதுராது எங்க இருந்து எடுத்தாந்தீங்க? உங்களை தான்டா. அது தெரியாதா நோக்கு? மாமூல் வாங்க ஒரு போலீஸ்காரன் வருவான்ல, அவங்கிட்ட இருந்து சுட்டுட்டு வந்துட்டேன். என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? நம்பியா, என்ன சீக்கிரம் இதை எடை போட்டு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? சில்லறைகளை நான் வாங்குறது இல்ல. இதெல்லாம் எடுத்துட்டு காயில கடை கொண்டு போய் போடு. நோ மீடியேட்டர், ஒன்லி டைரக்ட் டீலிங்ஸ். காசை கொடு கொடு.
என்னடா முத்து இந்த பக்கம்? நான் கேட்கணும், நீ என்ன இந்த அம்மா பக்கம்? சில்லற வாங்க வந்தேன்டா. நம்புற மாதிரி இல்லையே. மூஞ்சிலே அவனு போட்டேன் வச்சுக்க. சும்மா சும்மா தமாசு. வா வண்டி எடு. நீ போய் நேர, நான் இந்த டாக்டர். வாடா அம்மா வீட்டுல கொண்டு போய் விட. ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறான். சரவண்ட புடுங்கி வச்ச 2 பாட்டில் வீட்டுல இருக்கும், உனக்கு தரேன் போ. ஏழுமா அதான் அம்மா சொல்லிட்டேன்ல. வா வண்டி எடு. 90 மிச்சம் இருக்கோ. சொல்ல மறந்துட்டேன்னு, உன் பேரே வந்துக்கிறாமா? யாரு? அதான் உன் மகளோட பையன் பேரு செல்வம்மா. அந்த ரவுடி பாய் தான் வேணும்னு எங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனால. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவளை தலைமுழுவிட்டோம். இப்ப என்னத்துக்கு புள்ளை அனுப்பிச்சு வச்சிருக்கா? அதானே. பாக்க எப்படி இருக்கான்? என் கலர் இல்லைனாலும் ஏதோ உன் கலர்ல இருக்கிறான். சரிதான் வா. எடுத்து ஏதோ வந்துடுறான். ம். யாருடி இது பாப்பா? என் தங்கச்சி குழந்தைக்கா, ஊர்ல இருந்து வந்திருக்கு. ம். வரேன்க்கா. ம். எதுக்கடி அத்தை போட்டு இப்படி இழுக்கிற? இவன் எப்ப வந்தான்? மதியானமே வந்துடுச்சு. சரவணா வேலை முடிஞ்சிச்சா? முடிச்சிருக்கானா? பார்த்தா தெரியல. சரவணா டா காசுங்கடா, காசுங்க. நான் தான் எடுத்தேன். பொல்லாத காசு 12 ரூபாய் இருந்துச்சு. ஆத்தால உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல குடும்பத்தோட உட்கார்ந்து தண்ட சோறு திங்கறீங்களாடா? இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? அது உன் குடிகார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முன்னாடி வச்சிருக்கணும். பாத்தியாடா என்ன பேச்சு பேசுற பாரு. பார்த்தா குரல நான் தான் ஒஸ்தி பேசணும். எல்லாம் இந்த தலை எடுத்து சீ கம்முனு கடை தூக்கி தண்டவாளத்துல போடுறேன். எப்ப பாரு இந்த டிவியை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது. புக் எடுத்து படிக்கிறது தானே. எடு புக்கா. ஆயா இங்க வாய, இத பாரு. நல்ல படமா போடுறது. நல்லாலம் தான் உனக்கு 200 லைக் வந்திருக்கு. ஆயா ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீ என்ன மாதிரியே இருக்கியா. ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இவன் கிடக்கிறத பார்த்தா சரக்கு மிச்சம் இருக்குமான்னு தெரியலையே. இவ்வளவு லேட்டாவா டியூஷன்ல இருந்து கூட்டியாருது? சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சிருக்கியா? அதெல்லாம் செஞ்சிருக்கேன். போ சாப்பாடு கொடு. போ யூனிஃபார்ம் கரெக்ட். சரிம்மா. எங்க நம்ம மேட்ரு டைம் ஆகுது. ஐயா உன் மேட்டர் மைண்ட்ல இருக்கு, ஏன் பறக்குற? கவனிரு. நாயா என்கிட்ட மூஞ்சி குத்து கூட பேச மாட்டேற. இந்த பாய் தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். யாரு வர சொன்னா? நாங்க அழிச்சோமா? ஏன் ஆயா இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? உங்க அம்மா செஞ்சுட்டு போன காரியத்துக்கு நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல செத்துட்டோமான்னு பாத்துட்டு வர சொன்னாளா? பேச்சு வேற மாதிரி போயின்னு இருக்குது. நமக்கு கிடைக்குமா கிடைக்கும்? இங்க எனக்கு வேலை கட்சிதாயா. அப்படியே உன்னை பாத்துட்டு சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற. கொஞ்சம் கூட சூடு சொன்னீல உனக்கு. அந்த பக்கம் இதோ பாரு, ஒரு 2வது மாமா வரத்துக்குள்ள இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. அவ்வளவுதான். எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்னயா பண்ணுவேன்? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? வந்து மன்னிப்பு கேட்டாளா? இப்ப கூட உண்மையில இருக்க பாசத்துல அம்மா கிட்ட சொல்லாம தான் வந்திருக்கேன். நான் பாட்டுக்கு சிவனேன்னு வாங்கின்னு போயிருக்கேன். கேட்டு விட்டு சண்டையா போட்டுனுக்குற. சும்மா இங்க நாடகம் ஆடாத. மரியாதை வெளில போ. புடி உள்ள போ. இதான் சொல்ல வர சொல்லு. கோல்டன் அவரு 10 நிமிஷத்துல கடையை மூடிடுவான். இது கை விட்டுச்சுன்னா நீ காந்தி ஜெயந்தி தான். இதுக்கு மேல நம்ம வண்டி தாக்கு பிடிக்காது. என்னன்னு கேட்ட வேண்டியதான். என்ன சவுண்ட் விடுற? அங்க பாட்டிலுங்க சரக்கு. ஈவினிங் டைம் ஆச்சுனா வா. கடை வேட மூடி இருப்பானு சரக்கு தர. என்ன தொளற? போய் படுத்து தூங்க. என்னமா நான் இருக்கோ கல்மன் கேட்டு சொல்லுங்க. நீ இரு போ இல்ல சுத்து தல. 90 ரூபாய் லாபம் நினைச்ச 150 ரூபாய் கொடுத்து பிளாக்ல தான் வாங்கணும்.
நான் செல்வம், என்ன பாக்குற? இந்த ரூம்ல தங்கிக்க. சரியா? ஏற்கனவே இங்க ஒரு பார்ட்டி தங்கி இருக்கு. அதை எப்போ வச்சுதான் வரும் போவோம். இந்த ராவுக்கு மட்டும் நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்க. நாளையில இருந்து உங்க அதையும் நீ தான் பாப்பியா. நான் வேலைக்கு போயிடுவேன். உங்க அத்தைங்க விசேஷத்துக்கு தான் போங்க. என் பிள்ளைங்க உடம்பு கெட்டு போச்சு. இந்த சிரிக்கு இங்க சோறு போடணும். எப்படி இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண போறோன்னு தெரியலையே. தாண்டா காய்த பா. நட்ட நல்ல பத்திருந்தா தாண்டாம என்ன பண்ணுவாங்க? கையெடு. உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோமே, அதை நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கரசிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா? அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? செல்வம் வந்திருக்கான். யார் செல்வம்? உங்க அக்கா புள்ள. அவனுக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கான். உங்க அம்மா அவனை இங்கேயே தங்க வச்சிருச்சு. ஆத்தாக்கு கவர்மெண்ட் வேலை, சொந்த வீடு இருக்கு, அண்ணனுக்கு போக பாதி சொத்து உனக்கு வந்துரும்னு எங்க அப்பா என்ன உனக்கு கட்டி வச்சாரு. இப்ப என்னத்துக்கு சம்பந்தமே எல்லாம் பேசுனீங்க? நீதான் சம்மந்தமே இல்லாத ஆள் மாதிரி எதுவுமே கண்டுக்காம இருக்க. இவ்வளவு நாள் கழிச்சு உங்க அக்கா எதுக்கு இப்ப அவனை இங்க அனுப்பி வச்சிருக்கணும்? ஏதோ விஷயம் இருக்குல்ல, யோசிச்சு பாரு. இந்த 2 நாள்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் உங்க வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளையில இருந்து நீங்க எல்லாரும் டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க. ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ சார். என்ன சாலமா வேலைக்கு போலியா? வீக் ஆஃப். ஊர்ல இருந்து பேரப்புள்ள வந்திருக்கு. அப்படியா? 1 கிலோ தனி கறி கொடு. மார்கண்ட எலும்புல வெட்டி போடு. கொடு. ரொட்டோர பாதையில போராளே மெல்ல மெல்ல, அம்மம்மா யாரு இவ, எங்கம்மா போல இவ. முத்த முத்த குரல் கொடுத்துட்டு இருக்க, காதுல விழ. வா. என்னம்மா? இந்தா மட்டன் குழம்பு. மட்டனா? அதான் வாசனை தூக்குச்சு. தேங்க்ஸ்மா. இது செல்வத்துக்கு கொண்டு போய் கொடு. அப்ப எனக்கு அவன் ஏதாவது மிச்சம் வச்சா சாப்பிட்டா. மிச்சம் மட்டும்தானா? அப்பானா அவன்? அப்பா செல்வம், சாப்பிட. என்னடி இது? உங்க அம்மா செஞ்சது. அதான பார்த்தேன், சூப்பரா இருக்கு. பேரன் வந்திருக்கானு உங்க அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுது, பாத்துக்க. புள்ளைங்க மிச்சம் வச்ச ஒரு கையே சாப்பாட பயிரார சாப்பிடுவா. டீ சாப்பிடு வா. தன்னோட கஷ்டங்களை யாருக்கும் காட்டாம இவளேதான் தாங்கிக்குவா. தனியாக இவளுக்கு ஆசைகள் எதுவும் இல்லை, காலத்தின் போக்கில் போகிறா. ரொட்டோர பாதையில போராளே மெல்ல மெல்ல.
இத கொஞ்சம் கட்டி விட்டுட்டு போயேன். வலியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். அவ்வளவுதான். சாலமா நில்லு. என்ன சார்? உன் ஐடி கார்டுங்க. இதோ. இதுக்கு தான் உனக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்க. வேலை செய்யும் போது தொங்கிட்டு கிடக்கு சார். ஈரமான யாரு பதில் சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே கழுத்துல ஐடி கார்டு இல்லாம சுத்துன உனக்கு 500 ரூபாய் ஃபைன். டீன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. அது வேற கழுத்துல அடிச்சுக்கிட்டு கிடக்கும். சூடாத வைரம் போல இவளோட நெத்தியில எப்போதும் வேர்வ மின்னும். பண்டிகை நாளில் கூட புது சேலை இவ கட்டி பார்க்கல யாரும் இன்னும். இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாம வளையல் ரெண்டும் கையோட சேர்ந்து தேயுதே. இவ பாதையில் கூட போகுதே. ரோட்டோர பாதையில போறாலே மெல்ல மெல்ல. அம்மம்மா யாரு இவ? இதுக்கு பூச்சி உடம்பு கெடுத்துக்கிறேன். பேசாம இருக்க கூடாது. என் மேல சத்தியம் பண்றான். தாய போல யாரும் இல்ல. ரோட்டோர பாதையில போறாலே மெல்ல மெல்ல. போறாலே மெல்ல மெல்ல. போறாலே மெல்ல மெல்ல. சொல்டா. எப்படா வருவ? ஹலோ, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? கொஞ்சம் பொறுமையா இரு. இப்பதான் ஏஜென்ட் கிட்ட பேசியிருக்கேன். எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டேன்னா என்னோட கடன் எல்லாம் முடிச்சிருவேன். அப்புறம் நானே வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்கறேன். புரியுது? ஏய், யார் நீ? உன்னதானே கேக்குறேன். யார் நீ? செவிடா? ஊமையா? ஏய் போடா. போடா அண்ணா. என்ன பண்ற பாரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுதான் சட்டம். ஒரு நிமிஷம். என்னப்பா? யாருன்னு அது? யாரும் ஏதோ கேள்வி புந்துக்குதே. அம்மனி வந்துருச்சா? 7 வருஷமா அது இங்கதான்ப்பா குடியிருக்கு. அது இஷ்டத்துக்கு வரும், இஷ்டத்துக்கு போவோம். அது ரூம்ல தான் நீ தங்கி இருக்க. அப்ப நான் எங்க படுக்கிறது? நீ எங்க தங்க? இங்க பத்துக்கோ. பத்துக்கோ, இங்க பத்துக்கோ. அப்புறம் முருகேஷ், என்ன நாத்தம்? ஆயா, ஆயா, என்ன? நேத்து நைட் அந்த கிளவி வந்துச்சு. அண்ணாச்சி ரூம்ல தான் போய் படுத்த. அதுக்கு ஒரே நாத்தம், சமாளி முல்ல. அப்ப வேற இடம் பார்த்து போ.
இன்னும் நீ போல அந்த கிளவி ரோட்ல இருக்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் வீட்டை அசிங்கம் பண்ணிருக்கு. சொல்லிட்டேனே கிளம்பு. ஆயா ஆயா இங்க பாரு, மாசம் பிறந்தா வாடகையும் முறவாசல் பணமும் கண்ணு மாதிரி கொடுத்துடும். உனக்காகலாம் அதை வெளியே போக சொல்ல முடியாது, புரியுதா? நீ என்ன தலையில கை வச்சிட்டு இருக்கிற? அந்த கிளவி வீட்டை போட்டு சாவி எடுத்துன்னு போயிடுச்சுண்ணே. அதுக்கு ஏன் நீ பதற? நான் வெளில கிளம்பணும்ண்ணே. இவ்வளவுதானே சப்ப மேட்ரு. ஒருவேளை திருடனா இருப்பானோ? உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் உனக்காகத்தான் ரிஸ்க் எடுத்து செய்யறாமா. சூப்பர்ண்ணா. ஏன் அவ்வளவு லேட்டு? உங்ககிட்ட வீட்டை கொடுத்துட்டு நான் வெளியே நிக்கணுமா? சாரி சார், மெட்டீரியல் வாங்க லேட் ஆயிடுச்சு. திருவிழாவே வந்தாச்சு, அதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுக்கறேன்னு சொன்னல. சொன்ன வேட கீப் பண்ணுமா இல்லையா? ஏய் வேலையை பாரு. பேச்ச மாத்தாத, வேலையை எப்ப முடிப்ப சொல்லு. எல்லாம் முடிஞ்சிரு சார். வாங்க சார். என்ன உள்ள போய் பேசிக்கலாம் சார். சும்மா சொல்லக்கூடாதுரா. கோபி தர்மசாலி தான். இன்னும் அழகா ஓனரை மடகுறான் பத்தியா? யாரா திறமசாலி? ஆரம்பத்தில் அவனுக்கு பிரஷ் கூட பிடிக்க தெரியாது. தள்ள தட்டி தட்டி ஊத்து நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்டர். நான் இந்த இத்து பண்ண பிரஷ பிடிச்சிக்கின்னு சவுரை தடிக்கணுங்கிறேன். இல்ல சார், நம்ம வீடுங்கிறதுனால பார்த்து பார்த்து எல்லாமே டாப் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு தான் சார் பசங்க கிளம்புவாங்க. டைம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பினிஷிங் பக்கா இருக்கும் சார். லேபருக்கு பேமெண்ட் கொடுக்கணும், அதான் திருவிழாங்கிறதுனால கொடுக்கறேன். என் பேர்ல தான் சார். 25,000 சரவணா, இங்க என்ன வேடிக்கை பாக்குற? வேலையை பார் சார். ஆமா சார், 25,000 தான் சார். செக் கிராஸ் பண்ணல. நீ கேட்டபடி பணத்தை கொடுத்துட்டேன். நைட்டுக்குள்ள வேலையை முடிச்சிடணும், புரியுதா? கண்டிப்பா சார். டேய் இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஃபீலிங்க நீ தானே எப்படியா சரக்கு ரெடி பண்ணுவான்னு சொன்ன. அதுக்கு நீ இப்படியா செய்வ? பாவண்டா. அப்படியா? அப்ப நீ சாப்பிடுவானா? கிளம்பு. வேணான்ட்டு கல்ப் அடிக்கிற. நயா எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே ஓடுறது? இதை நான் செய்யணும்டா. எனக்கு நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணுமா? எப்படி? அப்ப லாட்டரி டிக்கெட்னு ஒண்ணு இருந்தது, அதையும் வயசிட்டாங்க. என் தம்பி 5க்கும் 10க்கும் கணக்கு பாக்குறான்டா. என் பொண்ணுட்டு ரொம்ப கேவலமா திட்டுறா. ஜெயிக்கிறவனுக்கு தாண்டாங்க மரியாதை. அந்த கோபியே கான்ட்ராக்ட் எடுத்து பண்றான், நீ எடுத்து பண்ணலாம்ல? உனக்கு தான் வேலை தெரியும்ல. என் மூஞ்சி எவன்டா கான்ட்ராக்ட் தருவான்? அப்படியே தந்தாலும் எவனும் அட்வான்ஸ் தர மாட்டான். வேலையை முடி காசு தரணுமா? அது எப்படி ஒத்து வரும்? அவள் தானே வேலையை முடிச்சிட்டு காசை வாங்கிக்கோ. போட மெட்டீரியல் வாங்குறதுக்கு நானே கோடருக்கு பிரிச்சு எடுத்துனுக்கிறேன். மாமா நீ முதல்ல பிசினஸ் எப்படி, காசு மேட்டரை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மாமே, கொடுக்கல் வாங்கல் இருந்தாதான் பிசினஸ். கடனா? எனக்கு அவன்டா கடன் கொடுப்பான்? ஐயா உனக்கு கொடுப்பாங்கய்யா. உனக்கு சொந்த வீடு இருக்குது, அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை. இது பாரு, நீ தில்லா கான்ட்ராக்ட் அப்படி, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எடுக்கிறேன்டா. இந்த சரண கான்ட்ராக்ட் எடுத்து பொண்டாட்டி முன்னாடி அப்படியே கெத்தா நிப்பான்டா. ஏய் காத்துல கோட்டை கட்டாதியா, முதல்ல கான்ட்ராக்ட் அப்படி. வர்ற துட்டுல எங்க அம்மா ஒரு கைத்துக்காரில் வந்துடா. பாவண்டா அது. எனக்கு கல்யாணம் இருந்து வெளியே பார்த்துனது. அப்புறம் என் புள்ளிங்க 2க்கும் புது யூனிஃபார்ம். ஒரு பைக் வாங்கி என் பண்ணிட வரச்சுன்னா வலையில மீன் மாட்டேன், வறுக்கிறதா குழம்பு வைக்கிறதான்னு அப்புறம் முடிவு பண்ண. மீன் என்னடா மீன்? திமிங்கல் தீவு பிடிக்கலாம் பிடிக்கலாம். திமிங்கல்
கருத்த கிளி கட்டழகம் தொட்ட கிளி அந்த நடை போட்டாளடி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே? அன்பு நடை போட்டாளடி. என்ன புழுக்கங்கற? கல்யாண வீட்டுல அவ்வளவு கூட்டம். பிள்ளைங்க எல்லாம் தூங்கிடுச்சா? எப்போ தூங்கியாச்சு. இந்தா உரிச்சு கூட ஊட்டி விடுறேன். ராவனா பிசாசு மாதிரி ஏன் சுத்துற? எவ்வளவு தப்பா சொல்லிருக்கேன். காலையில வேலையை பாக்குறது, காலையில ரோட்ல நிறைய வண்டி, வெயில்ல நடந்தா காலும் நெந்து போறது. செருப்பு போட்டு நடக்கிறதானே? செருப்பு போட்டுண்டா ரொம்ப தூரம் நடக்க முடியலையே. புடவை ரொம்ப நல்லா இருக்குடி. கல்யாண வீட்டுக்கு போறோம், நல்ல புடவை கட்டிட்டு போனல. இரு வரேன். உன் குப்பையோட அதையும் சேர்த்து போடு. இந்த கிளைய ஒரு நாள் பொல பொலன்னு பொலக்கல, இல்ல கழுத்தை நினைச்சு சாவடிக்கணும். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இங்கெல்லாம் இப்படிதான். 500 ரூபாய் கொடுத்தா உள்ள எல்லாம் வெளியே. என்ன உள்ள வெளியேன்றீங்க? ஆமாயா, இங்க அப்படிதான். யோ, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அது மீன் மார்க்கெட் கணக்கா சத்தம் போட்டுன்னு இருக்கீங்க. அதாமா கேட்டுக்கிறேன். நல்லா கேட்டாரு. நான் சத்தம் போறதுக்கே இவர்தான் காரணம். என்னமோ யாரு சத்தம் பெருசுன்னு அவன் போட்டி வச்ச மாதிரி பேசுற. என் குழந்தைய பாக்குறதுக்கு 500 ரூபாய் கேக்குறாருமா. அவன் கிடக்குறான். என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குமா? அடி சக்க. ஸ்வீட் எடுத்துங்கம்மா. ஆம்பளை பிள்ளை பிறந்தா 500 ரூபாய் கேப்பியா? நல்லா கேளுங்கம்மா. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க போய் தான் நாட்டுல மழையே பெய்யுது. குடும்பத்துக்கு வாரிசு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் பொஞ்சாதியும் காலை நீட்டி வச்சு உட்காந்து துண்ண போறீங்க. வருமானம் வரும். இதெல்லாம் நினைச்சு பார்க்காம இதட்ட கத்திட்டு கிடக்குற. 1000 ரூபாய் மோதல கடாச்சிட்டு ஹாப்பியா புள்ளைய போய் பாரு. சரிடா, உனக்கு வச்சிருக்கேன். ஒரு டீ போடியா, ஸ்ட்ராங்கா போடு. அடேங்கப்பா, என்ன ஸ்பீடு! பெருமாளை பாத்தியா? ராக்கெட் மாதிரி வரா. செம வேட்டை போல இருக்கு. காசுக்காக எதுவும் செய்வான்பா. வாயில வந்தபடி பேசாத. அவன் என்ன காசு சம்பாதிச்சு பங்களாவா கட்டுறா? 12 வருஷமா சீக்கா கிடக்குற பொண்டாட்டிய பாக்குறான். பெருமாளே, சாப்பிட்டியா? இல்லம்மா, ஏயா? இப்பதான் அந்த பெரியவர் பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு வரேன். டீயாச்சும் சாப்பிட்டு போப்பா. சாப்பிட்டு தான் சாப்பிடணும். அந்த பெரியவர் பாடி வாங்க யாருமே வரலையா? இதுங்களே டிஸ்போஸ் பண்ணிடுச்சுங்க. எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பாங்க? புதுசா வரதுக்கு இடம் வேணால, பழசு தூக்கி கடாச வேண்டியது தானே. உயிரோட இருக்கிற வரைக்கும் வார்டில் இருக்கிற எல்லாரையும் காமெடியா பேசி சிரிக்க வச்சாரு. செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் நிலைமையை பத்தியா? நாளைக்கு நம்ம கதி என்னவோ. நீ ஏண்டி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ மண்டே போட்டேன்னா உன் மருமக புள்ள தூக்கி போட போறான். எனக்கு கொல்லி போடுறதுக்கு 2 ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன். என் சாவு எப்படி இருக்கும் தெரியுமா? கோபுரமா இருந்தவடா குப்புறத்தான் விழுந்து புட்டா வாட்டரத்தான் ஊத்திக்கிட்டு பீட்டரு வா பாட கட்டி லைஃபே மச்சான் மச்சான் ஒரு ட்ரிப்
ப்ரீபெய்டு போனுடா பேலன்ஸ் தீர்ந்து போனா இங்க ரீசார்ஜ் ஏதுடா லைஃபே மச்சான் மச்சான் ஒரு ப்ரீபெய்டு போனுடா பேலன்ஸ் தீர்ந்து போனா இங்க ரீசார்ஜ் ஏதுடா செத்து போனா கூட மாமா இவ செத்து போகல வீரமானோ ரோசா ஆமா அது விட்டு போகல சொர்க்கலோகம் போக போறா இவ இந்த பைட்டில லைஃபே மச்சான் மச்சான் ஒரு ப்ரீபெய்டு போனுடா பேலன்ஸ் தீர்ந்து போனா இங்க ரீசார்ஜ் ஏதுடா ஓட்டப்பான உடம்பு இது சேட்ட ரொம்ப பண்ணாதப்பா கட்டு கட்ட நோட்டிருந்தும் உசுறு போனா கிடைக்காதப்பா நேற்று என்ன நாளை என்ன இப்போத வாழ்ந்துக்கப்பா காத்து போன டியூப வச்சு சைக்கிள் தான் ஓடாதப்பா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக வாழ்ந்தாலும் செத்து போன பின்னால சாம்பல் தானே மண் மேல கொண்டாட்டமா வாழ்ந்தாடா சந்தோஷமா போறாடா செல்ல புள்ள வாராண்டா கொள்ளி போட போறாண்டா லைஃபே மச்சான் மச்சான் ஒரு ப்ரீபெய்டு போனுடா பேலன்ஸ் தீர்ந்து போனா இங்க ரீசார்ஜ் ஏதுடா லைஃபே மச்சான் மச்சான் ஒரு ப்ரீபெய்டு போனுடா பேலன்ஸ் தீர்ந்து போனா இங்க ரீசார்ஜ் ஏதுடா வந்துட்டானா கடங்காரன் டீ ஒண்ணு. சரி சார். உனக்கு எவ்வளவு துட்டு வருதுன்னு அக்கௌண்ட்ஸ்ல சொல்லிட்டாங்கம்மா. எவ்வளவு சார்? 2,56,000 ரூபா. என்ன சார்? 2,56,000 ரூபா. சார் டீ. என்ன சலமா கம்முனா ஆயிட்ட? என்ன சார் இவ்ளோ கம்மியா சொல்ற? உனக்கே சரியா போயிடுமே. சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டும் போது இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். பிஎஃப் லோன் பத்தாதுன்னு என்கிட்டயும் வட்டிக்கு வாங்கிட்டேன். 3 பேர் சம்பாதிக்கிறோம் சார். கொஞ்ச நாள்லயே கடனை பைசல் பண்ணலாம்னு பார்த்தேன். எங்க பசங்க ஒரு பைசா கடன்ல காமிக்க மாட்டேங்கிறாங்க. செலவு தான் வைக்கிறாங்க. உன் கதை எனக்கு எதுக்கு? 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தது போக உனக்கு 6,000 ரூபாய் மிஞ்சம். அதையும் கொண்டு பசங்கள்ட்ட கூட செலவு பண்ணட்டும். என்ன சாரமா இங்க உட்காந்துருக்க? மனசு சரியில்லையா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன். உட்காரு. இங்க யாரும் உன்னை கேட்க போறா? எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்துரு. என்ன சலமா கிளம்பிட்டியா? குரோசின் சிறப்பு கொடுத்துருக்கேன், ஜுரம் விட்டுருச்சு. உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. யாரு? பாத்து வா மவுள வா. யாரு நீ? பேரு ரசியா பேகம்மா. சரி, என் புருஷன சரவணா ஒன்னா வேலை பாக்குறாங்கம்மா. அதுக்கு புள்ள கால்ல இருந்த கொலுச கைட்டு மார்வாடி கிட்ட அடமான வச்சு சேர்ந்து குடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண?
பண்ணவங்கள போய் கேளு. வெள்ளிக்கிழமை அதுவும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்ச நிஜமா சொல்றேன் பேஜார் ஆயிடுவேன். சோளமா பத்தி தெரியாது உனக்கு. என் புருஷன் சாரத்துல இருந்து கீழே வந்துட்டாருமா. கையில ஒத்த காசு இல்லம்மா. இருந்தது அந்த கொலுசு மட்டும்தாம்மா. ஆஸ்பத்திரி கட்டுறது கூட பைசா இல்லம்மா. இந்த சீட்டு கடையில வச்சு உன் புருஷனுக்கு வைத்தியம் பாரு. சீட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. ஆமா மீட்டிக்கிறேன். போ பாத்து. உசுரே போனாலும் கழட்ட மாட்டேன்னு சொல்லின்னு இருப்ப. இப்படி ஒரு புள்ளை பெத்ததுக்கு ஒரு நாளைக்கு உசிரியே கொடுக்க வேண்டியிருக்கும். எங்கடே அவன்? உள்ளதான் படுத்து கிடக்கு. சோறு திங்கறியா? ஊராம் விட்டு நகைய வச்சு குச்சி விட்டு வீட்டுல வந்து உட்காந்து சோறு திங்கறியா? கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் வளர்க்கும் போது கூட யார்கிட்டயும் நான் கை நீட்டினது கிடையாது. ஊராம் விட்டு காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு போட்டு அடிக்க வேண்டியது அப்புறம் கொஞ்சம் வேண்டியது எப்படி உருப்படாது? காட்டினிலே வரும் கீதம் கண்கள் பனித்திருப்பும் கீதம் கல்லும் கனியும் கீதம். முன்பேவா என் நண்பேவா பூடேவா உயிரேவா முன்பேவா என் அன்பேவா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான். சாலமா, டீன் ஆபீஸ் முன்னாடி மரத்துல இருந்து இலையில வந்து ஒரே குப்பையா கிடக்கு. கொஞ்சம் கிளீன் பண்ணிடு. அதெல்லாம் என் வேலை கிடையாது சார். அதுக்கு கான்ட்ராக்ட் ஆளுங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்மா. சொன்னா செய்யுங்கம்மா. ஏற்கனவே 4 பேர் வேலையை 2 பேர் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன சார் நீங்க சொன்னது செய். ஏமாந்தவங்க நான் ஏமாத்திட்டே இருப்பேங்க. வேற என்ன? சிவா அம்மா பார்க்க வந்துக்கிறியா? சாலமா சும்மையே வந்துக்கிறான் பார். என்னத்துக்கு அந்த பொம்பளை சேனை கழட்டி குத்த கையெடு. வீட்டுக்கு போ, பேசிக்கலாம். ஐயா கேக்குறேன்ல, பதில் சொல்லு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? உன் மூத்த பிள்ளைக்காக என் சொத்தெல்லாம் தாராவத்து கொடுப்ப, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? எது உன் சொத்து? எல்லாம் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சது. ஐயா ஏதோ கவர்மெண்ட் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வேலை வேணுமா சொல்ற? எங்க அப்பா வேலை இருக்கும்போது சேர்த்தான், அந்த வேலை உனக்கு கச்சிச்சு. அதே எனக்கு கச்சிருந்தா இந்த குடும்பத்தை நான் பாத்திருப்பேன்.
ரொம்ப தான் பேசுற. உங்க அப்பா சாகும்போது உனக்கு 6 வயசு, உங்க அண்ணனுக்கு 10 வயசு. அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா எல்லாரும் தெருவுல தான் நின்னு இருக்கணும். உன் மூத்த பிள்ளை எப்படியா செஞ்சிருவான். இப்படியே போச்சு மொத்த குடும்பம் நடுரோட்ல தான் நிக்கணும். என்ன பாக்குற? உன் மூத்த பிள்ளைக்கு இவ்வளவு நாள் சோறு போட்டல, அவன் ஷேர் முடிஞ்சு போச்சு. இனிமே இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஒரு ரிட்டைர்மெண்ட் காசு சேர்த்து தான் சொல்றேன். அதை நம்பி தான் ஆட்டோக்கு அட்வான்ஸ் எல்லாம் குத்து வச்சிருக்கேன். நான் ஒத்த காசு தர முடியாது. ஏன் வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? 6000 ரூபாய் வச்சுட்டு நான் என்னத்த பிளான் பண்ண? 6000? கடன் எல்லாம் அடைச்சது போக 6000 ரூபாய் தான் மிஞ்சும். சுத்த வேஸ்ட் மணி. எங்க அப்பா எவ்வளவோ பெட்டர். வேலை இருக்கும்போது உசுர விட்டான். ச்சே. என்னடா சொன்ன நீ? உண்மையத்தான் சொல்றேன். அப்படி ஏதாவது நடந்தாச்சுன்னா எங்களுக்கு யூஸ் இருக்கும். பாத்து போங்கடா. ஏன் வெயில்ல இப்படி விளையாடுறீங்க? இன்னைக்கு ஸ்கூல் இல்ல? செல்வம் என்னயா சீக்கிரமா வந்துட்ட? உடம்பு முடியல, மத்தியானம் லீவ் போட்டு கிளம்பி வந்துட்டேன். ட்ராக்க தாண்டி வர இங்க கூட காலு நோவுது, அவ்வளவு லாங்ல நடக்க முடியாது. நான் அப்புறம் பேசுறேன். இந்த ஏரியா தான் வெட்டு குத்து கொலை எதுவா இருந்தாலும் உங்க அப்பன் தான் ஆளு. போலீஸ் முதல்ல வந்து அவனை தான் தூக்குவாங்க. கிளி மாதிரி இருந்தேன் பொண்ணு இஸ்தன் போயிட்டான். எங்க அப்பா மாவுல கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் வச்சிருந்தாரு. ரவுடி தனத்தெல்லாம் விட்டு பேக்கரி வச்சு எங்களை காப்பாத்தினாரு. ஒரு வாட்டி கத்தி எடுத்தன சும்மா விட்டுருவானுங்களா? போட்டானுங்க. அவர் போனதுக்கு அப்புறம் பேக்கரி வச்சு எங்களுக்கு நடத்த தெரியல. நஷ்டமாயிடுச்சு. கழுத்து நெரிக்க மாதிரி கடன் ஆயிடுச்சு. எப்பாச்சும் நீ வந்து எங்களை பாத்துருந்தீனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீதான் வெட்டி விட்டியே. என் பொண்ண வர சொல்லுடா. வாங்கின கடன் அடைக்காம அது ஊரு விட்டு வர முடியாது. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இருந்தா வெளிநாட்டுக்கு போய் என் பிரச்சனை எல்லாம் முடிச்சிருவேன். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? பங்கு கேட்டு வம்புக்கு வந்துக்கிறேன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாத. எங்கிட்ட எதுடா அவ்வளவு பணம்? அதான் ரிட்டையர்மெண்ட் காசு வரப்போகுது இல்ல. எல்லாரும் சொல்றப்ப நான் நம்பல. நீ ஒரு பிளானோட தான் வந்திருக்க, பாஸ்தோட வரல. காசுக்காக தான் எல்லாரும் சலமா சுத்துறீங்க. இந்த விஷயத்தை இத்தோட மறந்துடு, இல்ல என் மூஞ்சில முழிக்க கூடாது. ஆயா ஏதோ கோவத்துல பேசிட்டேமா, கோச்சுக்காதம்மா. இந்தா உனக்காக மூட்டின்னு வந்தேன். வெறுங்காலத்து நல்லா இல்ல, போட்டுக்கோ. மா அந்த ஊட ஏதாச்சும் கடங்காரிக்கிட்ட போற மாதிரி மேல எழுதி வைமா. என்னமா பாக்குற? கட்டும் போதே மாமனார் காசு பொண்டாட்டி நகலாம் அது மேல மெர்ஜா இருக்குல்லம்மா. உன் காலத்துக்கு அப்புறம் நாங்கெல்லாம் சண்டை போடாம சந்தோஷமா இருக்குன்னா பேசாம இப்பே செட்டில்மெண்ட் பண்ணிருமா. ஏற்பாடு பண்ணு. மா வாமா, ஆட்டோல ஊட்ட விடுறேன். வாடா அந்த டேபிளுக்கு உட்காரலாம். என்ன சாப்பிடுறீங்க?
என்னடா பர்த்டே பையா உனக்கு என்ன வேணும் சொல்லு. அல்வா. அல்வாவா? அடேங்கப்பா, அல்வால எங்க கிடைக்காது. நல்ல சாப்பாடு கிடைக்கும். எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறேன், சரியா? நல்லா சாப்பிடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வா. தம்பி, இந்த ஹோட்டல்ல வேஸ்டா போற டிஃபன் சாப்பாடு ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்கெட்ல போட்டு எனக்கு தரியா? வெளியில கொண்டு போய் விற்க போறியா? டேய், நீங்க அதை கொண்டு போய் குப்பையில கொட்டுவீங்கடா. நான் 4 பேருக்கு கொடுத்து பசி ஆத்துவேன், அவ்வளவுதான். இந்த பாருமா, வில்ல எவ்வளோ தடவை வேணா மாத்தலாம். ஆனா செட்டில்மெண்ட் டீட் ஒரு தடவை எழுதுனாக்கா நீ நினைச்சா கூட மாத்த முடியாது. நாங்க இப்ப இருக்கிற வீட்டை கட்டும்போது சிவாவும் நிறைய செலவு பண்ணியிருக்கான். இந்த வீட்டை அவன் பேர்ல எழுதி வைக்கிறதா தான் அப்பவே பேசிச்சு. நாளைக்கு என் மனசும் மாறிடக்கூடாது, பசங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுதான் சார் இப்படி ஒரு முடிவு. மற்ற பசங்களோட கலந்து பேசுனியா? என் பெரிய பையன் சரி கிடையாது. மருமக வீட்லயே இருந்துட்டா, அவளுக்கு விவரம் பத்தாது. எல்லாத்தையும் இவன் தான் பொறுப்பா பாத்துக்குவான். நீதான் ரவியோட மருமகன் இல்ல? ஆமா சார், நான் தான் ஒரு சின்ன பொண்ணை கட்டியிருக்கேன். ரவி கூப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி டிராஃப்ட் பண்ணிருக்கேம்மா. இந்த எல்லாம் சரியா இருக்கா பாத்துக்கோ. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிடுங்க. என் ஜூனியர் அங்க வந்து எல்லாம் பாத்துக்குவான். சரி சார். வரேன் சார். நல்லது, வரேன் சார். சீக்கிரம் அம்மா, வீட்டுல விட்டு சவாரி போனாங்க. ஏய் சிவா, ஓடாதடா. ஐயா அம்மணி, தள்ளுங்க. அம்மணி, தம்பி, அம்மணி உள்ள விழுந்து கிடக்குதுப்பா. கதவு திறக்க மாட்டேங்குது. அம்மணி, கதவு உடைக்கிறது தானே? அம்மணி, உடைக்காத. அம்மணி, உள்ள உசுருக்கு போராட்டிக்கு கதவு முக்கியமா? அண்ணா அண்ணா, இதோ இருக்குண்ணா. ஏங்க, பாருங்கண்ணா. கிடக்குது. மூச்சு பாரு தம்பி. திருப்புங்கண்ணா. அண்ணா தூக்கு தூக்கு. யாராவது மொனையில இந்த ஆட்டோ கூப்பிடுங்க. அண்ணா மூச்சு இருக்குண்ணா. தூக்குங்கண்ணா. மெதுவா மெதுவா. பாத்து பாத்து பிடிங்கண்ணா. டாக்டர் என்னக்கா சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா. நைட் எல்லாம் தூங்காம சுத்திட்டு இருந்தா மயக்கம் போட்டு கீழே வந்து. சிவா, இப்பதான்டா ஐசியூல இருந்து ஷிஃப்ட். உனக்கு தான் தேவையா? ராத்திரில ஆட்டோ ஓட்டி 4 காசு பாக்கலானா இத்த கொண்டா அத்த கொண்டா. உடம்பு சரியில்லாம இருக்கிறது எப்படியோ பொண்ணு விட்டுற முடியுமா? எத்தனை அனாதாசிரமத்துல சேரு, வீட்டுல செத்தா யார் சமைக்கிறது? நீ போ, அதை எழுப்பாத. என்னவோ பண்ணி தொலை. அது ஏதோ பேசின போகுது, அதெல்லாம் மனசுல வச்சுக்காது. என்ன அந்த பேக்ல இருந்துச்சு, இப்ப எடுத்து கொடு. அது எதுக்கு போ? பேசாம படுத்து தூங்கு. காலையில நான் வீட்டுக்கு போயிடுவேன். இங்க ஆயா நர்ஸ் எல்லாம் இருக்காங்க, உன்னை பாத்துப்பாங்க. ஏஜென்ட் கூப்பிட்டு இருந்தான். பணத்தை கட்ட டிலே ஆனா வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருவானா. வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சாதான் சீக்கிரமா கடன் அடைக்க முடியும். இல்லாட்டி இருக்கிற வீடும் போயிடும். அங்கேயே இருந்து எப்படியாவது ஆயிட்ட காசு வாங்க பாரு. நான் எப்படி? பை. பிரமிளா, நீ எப்ப வந்த? உன்னதான். நீ எதுக்கு வந்த? என்ன என்ன கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல சேர்க்க போறியா என்ன? வேண்டாண்டி, நான் போக மாட்டேன். ஐயோ கடவுளே, டாக்டர் சொல்லாம வரக்கூடாது. நீ கிளம்ப. எனக்கு உடம்புக்கு ஒன்னும் இல்ல. ஐ அம் கிளவி. அவ்வளவு சொல்ல நீங்க வந்து உட்காந்துருக்கிற. ஒழுங்கா சொன்ன கேட்க மாட்டேன். ஏன்
ஹாஸ்பிடல் பெட்டே எடுத்துட்டு வரது. அதெல்லாம் வேஸ்ட்டி. நான் ஹாஸ்பிட்டல் மொத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். ஏய் நான் பேசுனேன், நீங்க 2 பேரும் கொஞ்சம் இருக்கீங்களா? ஏய் கிளம்பு. திடீர்னு கிளம்ப சொன்னா எங்கடா போகும்? போய் சுடுகாட்டுல பத்துக்க சொல்லு, செத்தா தூக்கி போலாம் ஈஸியா. இந்த அனாதையில என்னால பாத்துக்க முடியாது. ஏய் கிளம்பு. நான் பாத்துக்கிறேன், நீ பாக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையே நான் தான் பாத்துக்கணும். ஏய் கிளம்பு. என்ன யாரும் பாத்துக்க வேண்டாம், என்ன நானே பாத்துக்குவேன். அப்ப கிளம்பு. அத நீ சொல்லாதே, சாலமா சொல்லட்டும். உங்கெல்லாம் பேசுன வேலைக்கு ஆகாது. என்ன பண்றான் பாரு. சிவா எங்கடா போற? சிவா வீட்டுக்குள்ள விட்டதே. சிவா பண்ணாத. டேய் என்னடா பண்ற? சிவா பண்ணாத. சிவா பண்ணாத. சிவா ஏய் சும்மா என்ன பண்றான் பாரு. வயசான பாட்டி போறல தம்பி. யோ அச்சு மூஞ்சில வச்சிர போறோம். வாளை பாத்து போயா. என்ன சொல்ல வரனா தம்பி? ஐயோ யோ புடியா, ஒரு கை புடியா. ஏய் சும்மா இரு மாடா. கொஞ்சம் வா வந்து பாருங்கடா. ஏய் சிவா வேணா. எவ்வளவு தேவையா? எதுக்கு இப்படி கப்பா இருக்கு? தூக்கி போடாதடா. ஐயா நீ என்னதான் அதனால வேலைக்கு ஆகாது. கிளம்பு. சொன்னா கேளு சிவா. ஏய் கொஞ்சம் சொல்லுமா அவகிட்ட. நானே சொல்றேன். சொன்னா அப்படியே கேட்டுருவாரு. எப்ப மாறடி? எங்க மேல விழுப்பா. கூட்ட நாக்கு புரியுது. ஏய் சிவா. பாத்துட்டு போடா. போய் எனக்கு சொல்லு. எல்லாம் மாமா அட மாமா. சிவா வேணா. சிவா சொன்னா கேளு. சிவா பண்ணாத. சிவா காசுடா. பாத்து சும்மா நிக்கிறீங்க. அடிபடுற போது பாத்து உட்காரு, நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். அம்மா வரமா. போயிட்டு வா. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு பண நகை எல்லாம்? நான் உழைச்சு சம்பாதிச்சதுடி இதெல்லாம். இந்த நகையெல்லாம் எனக்கு கல்யாணத்துக்கு போட்டது. எல்லாம் அடமானத்துல இருந்தது. கொஞ்சம் தான் என்னால மேய்க்க முடிஞ்சது. இது எப்படியா எங்க வந்துச்சு? புருஷா இருந்துட்டாரு, புள்ள குட்டி இல்ல. ஓ வீடு கொடுப்பீங்களான்னு நமக்கு தெரிஞ்சவங்க அனுப்பிச்சு வச்சாங்க. உனக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்களா இங்க? ஏன் இல்ல, எல்லாரும் இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. நான் தான் எங்கேயுமே போறது இல்ல. எதுக்கு போகணும்? அதானே. இதான் உன் புருஷனா? ஆமா, அவர் தான் என் வீட்டுக்காரர். சிங்கம் மாதிரி இருப்பாரு. சிங்கமா? பார்த்தா அப்படி தெரியலையே. அடிச்சேன்னா இது அவரோடது. இது இருக்கிறது அவர் என் கூடயே இருக்கிற மாதிரி. போராத காலம் வியாபாரம் எல்லாம் நொடிஞ்சு எல்லாத்தையுமே இழந்துட்டார். ஆனா வைராகியத்தை இழக்கவே இல்லை. கடைசி வர உழைச்சு என்ன காப்பாத்தினாரு. அவரு போனாரு, எல்லாமே போச்சு. என் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு 2 சவரன்ல நகை செஞ்சு போட்டிருக்கேன். அவ வீட்டுக்கு போறேன், 100 ரூபா பணத்தை தந்து போயிட்டு வான்றா. நான் என்ன பிச்சைக்காரியா? அதானே. என் கட்ட சாயிற வரைக்கும் என் சொந்த கால்ல நின்னு உழைச்சு சாப்பிடுவேன். 4 பேருக்கு சோறும் போடுவேன். ஆமா. ஆனா ஒண்ணு, இவன் சொன்ன மாதிரி செத்து போயிட்டா யார் தூக்கி போடுவான்னு தெரியல. பரவாயில்ல, கண்ணு மூடிட்டா அறவைய போறோமா ஆரவாரமா போறோமான்னு தெரியவா போகுது. இருக்கிற வரை சந்தோஷமா இருந்துட்டு போவோம், அவ்வளவுதான். பாவம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து பட்னியா இருக்க. நான் போய் உனக்கு டீ கொண்டு வரேன். அழாத. பாரா, என்னமோ அதிசயம் நடக்குது. எச்சு கையால காக்கா ஒட்டாததுங்கெல்லாம் உனக்கு டீ போட்டு தருது. உன் டைம் வந்துடுச்சு. அம்மினி, இனிமே குப்பை பொறுக்கலாம் போக கூடாது, என்ன வீட்லயே இருக்கணும், சரியா? பிரதமரே குப்பை பொறுக்க சொல்றாரு. பசிக்கும் போது இந்த குப்பை தானே சோறு போட்டுது.
இத்தனைக்கும் நான் அந்த காலத்து SSLC. இங்கதான் மணி வைக்க போற, இங்கதான் வைக்க போற. மெதுவா. வெண்ணிலா, தண்ணி நல்லா சூடா இருக்கா? நல்லா எதாமா வேளாவி வச்சிருக்கேன். மழை இங்கில்லையே, வெயிலும் இல்லையே, வானவில் வந்ததே அம்மணியே. மலர் இங்கில்லையே, டிரையர் இருக்கா? துட்டு கூடு வாங்கிட்டு வர, அதுக்கு பர்மா பசார் போகணும். அம்மினி இங்க இருக்காங்க. அம்மினி இந்த மாத்திரை இந்த அடை பிடிக்க கூடாது. வெயிலும் இல்லையே, வானவில் வந்ததே அம்மணியே. எடுத்து ஊத்து. காலையில இருந்து பசியா இருக்குதா? சீக்கிரம் ஆகட்டும். இரியா வரேன். அடியா நல்லா மிக்ஸ் பண்ணி அடி. பெயிண்ட் சொன்னையா? கண்ணே உன் கார்குழல் காற்றினில் ஆட, கண்ணே உன் கார்குழல் காற்றினில் ஆட, பெண்ணீங்கள் இறங்கி உனை வந்து தேட, காலாட்டும் தாயே வாலாட்டும் தேயே, நீ நான் தான் யாரோ, நாம் என்று ஒன்றானோ. மழை இங்கில்லையே, வெயிலும் இல்லையே, வானவில் வந்ததே. அம்மா, நாளைக்கு எல்லாரும் ஒன்னா பீச்சுக்கு போறோம். அம்மனியோட ட்ரீட் சரியா? உங்களை எல்லாம் உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு உங்க அம்மா இருக்கா. எனக்கு யாரும் இல்ல, நான் உழைச்சு சம்பாதிச்சாதான். எங்கிருந்தோ நீ இங்கே வந்தாய், பட்டாம்பூச்சி போல்தானே, கண்ணை கட்டி புது ஆட்டம் தேங்க்ஸ் அம்மி. உன்னால தான் இவங்க கூட வந்து சந்தோஷமா இருக்கேன். நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து என் உயிரை காப்பாத்தின. உன்னோட சிறகை உன் வாழ்வில் இளவேனில்தான், இனிமேல் நீ மகராணிதான். மழை இங்கில்லையே, வெயிலும் இல்லையே, வானவில் வந்ததே அம்மணியே. மலர் இங்கில்லையே, காற்றும் இல்லையே, பூமணம் வீசுதே அம்மணியே. கண்ணே உன் கார்குழல் காற்றினில் ஆட, விண்மீன்கள் இறங்கி உனை வந்து தேட. மழை இங்கில்லையே, வெயிலும் இல்லையே, வானவில் வந்ததே அம்மணியே. மலர் இங்கில்லையே, என்னடா அதெல்லாம்? ஓ, உன் பிள்ளை பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துட்டான், நல்ல காசு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். அண்ணா சொல்லுங்கண்ணே. தம்பி, தப்பா நினைச்சுக்காத, எனக்கு வேற வழி இல்ல. உன் வேலையை வேற ஆளுக்கு மாத்தி விட்டாச்சு. அண்ணா அண்ணா கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே. காசு கட்டுறது ரொம்ப லேட் பண்ணிட்ட. பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு அண்ணா வராம போயிட கொஞ்சம் போகுது. ப்ளீஸ் அண்ணா. நான் கொஞ்சம் வேலையில இருக்கேன், அப்புறம் பேசுறேன். நிறுத்து 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 நிறுத்து. வணக்கண்ணா, பெயிண்ட் அடிக்க வந்துக்கிறேண்ணா. இன்னைக்கா? சார் தான் அவர் சொன்னாரு, மெட்டீரியல் வந்துக்குதுண்ணா.
வண்டி கொஞ்சம் உள்ள உண்ணா. சரிண்ணா. ஏய் வா வா சீர வா. வா 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 சீர வா. பட்டன் உள்ள வா. தேங்க்ஸ்ண்ணா. எப்படி பெரிய ஊர்ல சீரா இருக்கு சீரா இருக்கு. வா 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 வா. இதோ வந்துட்டேன் மாமே. சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டேயா. சார் வணக்கம் சார். சார் பெயிண்டர் சார். 17 சார் இன்னைக்கு. அதான் கரெக்டா வந்துட்டேன் சார். சார் இவன் என் பார்ட்னர் சார். மார்னிங் சார். மெட்டீரியல்லாம் கூட நீங்க சொன்ன மாதிரி வாங்கிட்டேன் சார். உள்ள போலாமா சார்? இருப்பா, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கலாமே. சார் போனவரோட ஃபோன் பண்ண சார். நீங்க கூட 17ஆம் தேதி வர சொன்னீங்களே, அதான் கரெக்டா வந்துட்டேன் சார். அது இல்ல, அப்பாவுக்கு திடீர்னு சீரியஸா போச்சு. ஐசியூல இருக்காரு. இப்ப போய் பெயிண்ட் பண்ணா நல்லா வருமா? 2 மாசம் போட்டுமே, அப்புறம் பாத்துக்கலாம். சார் அது இல்ல சார், உங்க நிலைமை புரியுது சார். ஆனா மெட்டீரியல் வாங்கிட்டேனே. அதனால என்ன, கடவா போகுது, அப்புறம் பாத்துக்கலாம்பா. இப்ப நான் அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும் சார். அப்புறம் நான் ஃபோன் பண்றப்ப வந்தா போதும் சார். இப்ப என்னையா பண்ண போறோம்? எல்லாத்தையும் வைடா. எனக்கு மட்டும் ஏன்டா எப்படிலாம் நடக்குது? விடியா, அதான் 2 மாசத்துல கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காருல்ல. எனக்கு நம்பிக்கை இல்லடா. நேத்து இருந்ததே இன்னைக்கு இல்ல, இல்ல 2 மாசம் வேற. சேட்டுக்கு என்னடா பதில் சொல்றது? அவரை துட்டுக்கிட்டான்னு வந்து நிப்பானே. மெட்டீரியல் யாருக்காவது வித்து காசை போட்டிட்டா எப்படி? பாதி கூட தெரியாது. சேட்டை சமாளிக்கிறதுனா வலிக்குதாடா. உங்க அம்மா இப்போதானே ரிட்டையர் ஆனாங்க. ஐயா என்ன வீட்டு முன்னாடி உட்காந்து கண்ண கசக்கிட்டு இருக்க? தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? உனக்கு முக்கியம் ஆம்பளை பசங்க மட்டும் தானே. நான் பணத்துக்காக தான் இங்க வந்தேன். ஆனா பாசத்தோட வந்தேன். உன் மனசுல துளி கூட பாசம் இல்லையே. இனிமே எனக்கு எங்க அம்மாவுக்கு எதுவும் வேணாம். எல்லாத்தையும் பசங்களுக்கே கொடுத்து சந்தோஷமா இரு. நான் கிளம்புறேன். இத சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன். இனிமே உன்னை தேடி நான் வரவே மாட்டேன். செல்வம் தம்பி, ஐயோ ஐயோ அம்மா எல்லாம் போச்சு. கடவுளே. எங்கே போறவன்? Indian Ocean on the south, Kerala on the west. ஆயா, உனக்கு எதுக்கு இனிமே இந்த ஐடி கார்டு? இத்தனை வருஷமா இடுப்பிலேயே வச்சு சுத்தியாச்சு. அது இல்லாம இருக்க முடியாது. எதுக்கு அவன் கத்துறான்? சீரவாமா தருண தேடி ஒரு சார் வந்திருக்கிறாரு பாரு.
யார் யா நீ? எதுக்கு அவனை தேடுற? ஆ? அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்லம்மா. அண்ணன் தொழிலுக்கு மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் பைனான்ஸ் வாங்கிச்சு. அது என்னன்னா முதல் மாச டியூவே பெண்டிங். அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். டேய், யாரு என்னன்னு மாமா விசாரிக்க இருமா. என்னம்மா? வாட்டிக்கு விடுறவனா நீ? ஆமா. எவ்வளவு காசு வாங்கியிருக்கான்? 1.5 லட்சம். அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு காசு கொடுத்திருக்க. இந்த பாரு, நீ காசு கொடுத்தியானா கொடுத்தவனாண்ட போய் கேட்கணும். என் வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போடக்கூடாது, புரியுதா? இந்த பார், உன் மரும அமுதா செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துக்குது. நான் நினைச்சா உள்ள தள்ள முடியும். உனக்கு எதடி செக்க கீழே விழுந்து கிடந்துச்சு நடத்தியா? துட்டு இல்லைனாலும் அக்கௌண்ட் நிக்குது. வியாபாரத்துல போறதுக்கு துட்டு கேட்டப்ப மனசு முன்னேட்டுமே நான் தான் செக்க கொடுத்தேன். ஐயா இது வேலைக்கு ஆகாது. என்ன போலீஸ் ஸ்டேஷன் போட்டுமா வேணாமா? நீ என்னையா போலீஸ் ஸ்டேஷன் போறது? நானே போலீஸ் கூப்பிடுறேன். கண்ட வெட்டிக்காரன்னு உன்னை புடிச்சு கொடுக்கறேன். ஓ, பெரிய மனுஷியாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிறேன். என்னையா நீ கையை நீட்டி பேசுற? கையை கிடப்பட. என்ன பண்ணுவேன்னு சொல்லு. டேய் யார் நீ? ஏய், யாரா நீ? நீ யாரா? யார்கிட்ட காசு குத்த கொடுத்த? காசை கேட்டா நடுவுல வந்து பேசிக்கிறேன். போடா இல்ல. போடா. யார் போடா இல்லன்ற? கிளம்பு. போடான்ற. என்னையா? என்ன சவுண்ட் விடுற? வேற என்ன பண்ணுவாங்க? என் புள்ளக்கு அவ்வளவு காசு என்ன கூட தெரியாது. ஏமாந்து போறவளா இருந்தா காசு வாங்கிட்டு போலான்னு வந்தியா? ஆமா, உன் புள்ள பச்சை புள்ள வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. அதான் எங்க அம்மாக்கு ரிட்டையர்மெண்ட் காசு வருது, நாளைக்கு ஊட்டான வந்து குரல கூட காசு வந்துரும் சொல்லிச்சா. சரி, என்ன குடும்பமோ தெரியல, எல்லாருமா சேர்ந்து என் பணத்தை ஆட்டைய போட்டீங்களா? இந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். என் மேல கை வச்சிட்டல, உன் குடும்பத்தை ரோட்டுக்கு இருக்கிற பாரு. சந்தோஷமா? இதான் நடக்கல, நடந்துச்சு. சந்தோஷமா இரு. உன் பூசங்கிட்ட சொல்லி என் வீட்டை காலி பண்ண சொல்லு. இப்பவே குடும்பத்தோட காலி பண்ணணும். டேய், என்னடா பேசுற? இத பாரு, என் புருஷன் தான் மூத்த பிள்ளை. என்ன, அவருக்கு தான் முதல் மரியாதை, அப்புறம் தான் உனக்கு. அதெல்லாம் எப்ப பேசாச்சு, இது கிட்ட கேட்டுக்க. ஏய் பாடி உள்ள. என்ன இப்படி சிவா, சிவா, சிவா நில்ல. டேய், தேவையில்லாம் பேசுற நீ. ஏன் உண்மைதானே சொன்ன? என்ன உண்மை? இது பாருமதா, நீ அந்த பக்கம் போ. என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற, சொல்லிடு. ஒண்ணு இல்லாமதா நீ நான் சொல்றேன், இந்த ஊடு என் மேல செட்டில்மெண்ட் இருக்கு. கிளம்பு. நல்லவ மாதிரி நடிச்சு என் தலையில மண்ணாளி போட்டில்ல. 2 பிள்ளைகளை வச்சுட்டு நான் எங்க போவேன்? அமுதா, நான் உன்னை அப்படி விட்டுருவேனா? அந்த வீட்டுல பாதி உனக்குதான். என் புள்ளைய கூட நான் நம்பல. உனக்கு பாதி, செல்வத்துக்கு பாதி தான் எழுதி வச்சிருக்கேன். அதான் சொல்லிட்டாங்களா, இந்த பழைய வீடு உனக்கு தானே. கிளம்பு. ஓ, உங்களுக்கு முழுசா இந்த வீடு, எனக்கு கித்துப்பான வீட்டுல பாதியா? சந்தோஷமா இருங்க. என்ன பண்றது, என் புருஷன் சரியில்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. எதுக்குடா வந்த? உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். என் வீட்டை விட்டு காலி பண்றான் இல்ல, மரியாதை கெட்டுரும். அதெல்லாம் முடியாது. நீ என்ன முடியாதுன்ற? இது எங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து. எங்க அம்மா யாரு காசு பார்த்தா அதுதான் கொடுக்க. சரியா? கிளம்பு. உனக்கு 1 வாரம் டைம் தரேன், அது மாதிரி வீட்டை காலி பண்று. என்ன பிச்சை போறியா? சரி போறேன். முத்த இருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லு, நான் அங்க போறேன். ஆனா ஒண்ணு, நீ மட்டும் என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏய் அதெல்லாம் முடியாது. எங்க அம்மாக்கு என் முன்னாடி ஆகாது. எங்க அம்மா அந்த வீட்டுல தான் இருக்கும். பாத்தீங்களா, உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வளைச்சு போட்டு உன்னை கட்டி விட்டான். உனக்கு நல்லா வேணும். உன் பொண்ணு பேர எதுவும் ஒண்ணு சட்டை பண்ணாதுங்க. நீ ரோட்ல தான் நிக்க போற. எதுக்கு நீ டிராமா பண்ணிட்டு இருக்க? நீ அடி பேச மாட்ட. அத புரிச்சுட்டு போட்டாட்டி சேர்ந்து எல்லாத்தையும் பக்கனே வளைச்சு போட்டுட்டீங்களா?
ஒரு மாசமா உட்காந்து சாப்பிட்டு செரிக்கவே இல்ல. பர்ஸ் வேற காலியாக போகுது. காலி ஆயிட்டா மறுபடியும் நான் வேண்டாதவளாயிடுவேன். அப்படித்தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஓடுற வரை ஓடட்டுமே, அதான் ஜாலியா இருக்கேன். குப்பை பொறுக்கி 4 காசு சம்பாதிச்சாதான் சாப்பாடு. இப்ப நல்லா இருக்கணும்னு தானே எல்லாமே செஞ்சு. இந்த புடவை நல்லா இருக்கா? உன்னோடதுதான். நாளைக்கு எல்லாரும் கேட்க போறாங்க, அம்மனி என்ன படபடப்படான்னு இருக்கேன்னு. தனியாயிட்டோன்னு உனக்கு கவலையே இல்லையா? அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே தனி மரம் தாண்டி. இந்த வெளிச்சம் போனா நிழல் கூட நமக்கு சொந்தம் இல்லடி. இதுதான் உண்மை. இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்து பாரு. இந்த தெரு முனையில இருக்கிற நாயர்கடை, தெருவுல விளையாடிக்கிட்டு இருக்கிற பசங்க, அந்த குப்பை தொட்டி, ரோடோரம் தூங்குறப்போ கூட வந்து படுத்துக்கிற நாய்க்குட்டி, உனக்கு நான், எனக்கு நீ, எல்லாமே சொந்தம்தான். இரு இந்தா வச்சுக்க. இது எனக்கு தேவையில்லாத பாரம். வச்சுக்க. நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா தம்பி. நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா.
பயமா இருக்குங்க அத்தை. ஏய் போலீஸ் கிட்ட மாட்டிட்டு பதில் சொல்ல எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? வாயை மட்டும் சும்மா இரு. இந்தப்பா அம்மாவுடைய போட்டோ வந்துருச்சு. குழந்தைய கொடுத்துட்டு நீ போய் விளக்கு ஏத்துமா. பாயா எனக்கு யாரு சோறு போடுவா? உங்க அக்கா வந்திருந்தாங்க, அம்மா மனசு சாந்தி அடைஞ்சிருக்கும். வாய் மூடு. பாப்பா வா. ஹலோ பெருமாள், ஒரு பாடி வந்திருக்கு. ட்ரெயின் ஆக்சிடென்ட். இங்க கேஷுவாலிட்டில பண்றதுக்கு எதுவுமே இல்ல. நீ பாடியை நேரா மார்ச்சுரிக்கு எடுத்துட்டு போயிரு. முடியறதுக்கு முன்னாலே கிளம்பி வந்து உட்காந்துருக்க. ரிட்டையர்மெண்ட் ஆகியும் பழக்கம் விட்டு போகலையா? சலமா போறப்போ இத குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிரு. பெருமாளே, என்ன சலமா இது? இப்ப வந்து பாடியோடது ஆக்சிடென்ட் கேஸ். எங்க? எப்பா? நைட்டு தான். உங்க வீட்டுக்கு பின்னால இருக்க ரயில்வே ட்ராக்ல ரயில்வே போலீஸ் பேசிட்டு இருந்தாங்க. சலமா, எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா? அதெல்லாம் முடியாதுமா, போமா. யோ, எனக்கு பாக்கணையா? ட்ரெயின் அடிச்சு ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிருக்கு. முகமெல்லாம் செதஞ்சு போச்சு. சுத்தம் பண்ணி மூட்டை கட்டி வச்சிருக்கேன். பாடியில இருந்து கிடைச்சது. ஏதாவது தெரிதா பாரு. இது இருக்கிறது அவர் என் கூடயே இருக்கிற மாதிரி.
கண்ண முடிட்டா அறவையா போறோமா வாரமா போறோமான்னு தெளிவா போகுது. இருக்கிற வரை சந்தோஷமா இருந்துட்டு போவோம், அவ்வளவுதான். இது எனக்கு தேவையில்லாத பாரம். வச்சுக்க வச்சுக்க. சாலமா நீ இன்னும் போலியா? பெருமாள், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? தா. ಸತ್ತದ ಸಾಲಮ್ಮ. குழந்தையே இல்லாத அம்மனிக்கும் 3 பிள்ளைங்களை பெத்து வளர்த்த எனக்கும் கடைசியில ஒரே நிலைமைதான். தனக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்கல. நமக்கு தான் பிள்ளைங்க இருக்காங்களே பாத்துப்பாங்கன்னு அவசரப்பட்டு எல்லாத்தையும் அதுங்க கையில ஒப்படைச்சேன். அதான் நான் செஞ்ச தப்பு. நடந்து முடிஞ்சதை பத்தி கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம்? எந்த கலங்கும் இல்லாத, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த உள்ளங்களோட இனிமே காலத்தை ஓட்ட போறேன். எங்கேயோ தொலைஞ்சு போன சின்ன சின்ன சந்தோஷங்களை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்க போறேன். என் வாழ்க்கையை நான் முழுசா வாழ போறேன், அம்மனியா வாழ போறேன். பட்டாம்பூச்சி போல்தானே கண்ணை
வந்து தாக்கும் என் பேரு வாழாம்பழம். சாதமே வெடிச்சு சாப்பிடுறேன். யாரோ கொடுக்குறேன் சாப்பிடுறேன். பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன், பாதுகாப்பேன். எனக்கு தைரியம் இருக்குடி கொண்ட. அப்பேற்பட்ட பொம்மை